இங்க தமிழக இந்துக்களுக்கு என்ன கோயில் இங்க தடை இருக்கு. ஆதிக்க வரி நீங்க நீங்க கோயில் போக சொன்னா யார் வேண்டாங்க? கேக்குறீங்க மதத்தை பத்தி எந்த ஐயப்பன் கோயில் விடுறாங்க? இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஐயப்பன் கோயிலை பத்தி பேசிக்கிறீங்களா நீங்க? நான் பேசுறது கேரளாவை பத்தி பேசிட்டு இருக்கோம். அது வந்து தொடர்ந்து எத்தனையோ வருஷம் அதுதான் கேக்குறேன். அதுதான் என்னன்னு கேக்குறேன். வரலாறு ஐயப்பனுக்கு நான் கேக்குறேன். ஐயப்பனுக்கு என்னங்க வரலாறு? ஐயப்பனுக்கு பாதுகாப்பு இல்லையா? பெண்களுக்கு யாருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல? பெண்களை காக்காத கடவுள் என்ன கடவுள் நான் கேக்குறேன். ஒரு வார்த்தை தப்பா அது அவன் பிரச்சனை, அது அவன் பிரச்சனை, ஏன் பிரச்சனை கிடையாது. ஏன் பிரச்சனை, என் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை நான். அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து கிறிஸ்டின், இந்த பொண்ணு எதுக்கு வருது? அது மத வேற தானே. நீங்க முஸ்லீம் வேற, அது மத வேற விட்டுருங்க. என் பிரச்சனை அதான் இந்துக்கள் பிரச்சனை. இந்து நான் வேற எதுவும் போல டாபிக்ல. ஐயப்பன் யாரு, ஜீசஸ் யாரு, அல்லா யாரு? நீங்களே சொல்லுங்க. எல்லாமே கடவுள் தான். அதைத்தான் நாங்க சொல்லுறோம். கடவுள் அவங்க கும்பிட்டு போறா. அடுத்த ஏன் வந்து நீங்க வந்து அதே மாதிரி முஸ்லீம் பாடுறது, கிறிஸ்டின் பாடுறது, அது மாதிரி ஒரு பாட்டு சொல்லுவாங்க அவங்கள. ஏன் உனக்கு தைரியம் தான் நீ பாடு. மசூதி என்பது இறைவனுக்கான ஒரு இடம். ஐயப்பன் இறைவனுக்கான இடம் இல்ல, பாப்பானுக்கான இடம். பாப்பானுக்கான இடம், பாப்பானுக்கான இடம், மக்களுக்கான இடம் கிடையாது. நீங்க வந்து மக்கள் உரிமையை, மக்கள் மக்கள் உரிமையை. இந்துக்கள் யாருங்க? இந்துக்கள்னா இந்துக்கள் யாரு, முஸ்லிம் எல்லாம் அதாவது பேசிட்டே என்ன பேச விட்டுருங்க. நீங்க பேசிட்டே நான் பேச முடியாது. சொல்ல அந்த கருத்து சொல்லுங்க. இதுக்கப்புறம் நீ பேசக்கூடாது. பேசணும். 35 வருஷம் ஐயப்பன்களே கிடையாது கிடையாது. அதே மிகப்பெரிய. சரி விடுங்க. எப்படி சொல்றேன் பேச விருப்பி. வணக்கம். நம்முடன் மக்கள் உரிமை இயக்க தலைவர் மவுண்ட் கோபால் வந்துள்ளார். அவரை வரவேற்போம். ஐயா வணக்கம். 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 பார்த்தீங்கன்னா 2-3 நாளா தமிழகத்துல மிகப்பெரிய பரபரப்பு போயிட்டு இருக்குது. ஏன்னா வந்து இந்த இசைவாணி அப்படின்னு ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா காணா பாடுற பொண்ணு ஒரு மேடையில் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் பற்றி ஒரு தரைக்குறையாக பேசுன்னு சொல்லி தமிழகம் முழு மிகப்பெரிய பரவலாக போயிட்டு இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? இது வாடிக்கையான ஒரு விஷயம்தான். ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை கிளப்பி இந்த சங்கி கூட்டங்கள்லாம் இதுமாரி அதெல்லாம் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆன்மீகத்துக்கும் மதத்துக்கும் முடிச்சு போட்டு மிகப்பெரிய ஒரு மத கலவரங்களை நாட்டில் ஒரு அமைதியை கெடுப்பதற்கு இவர்கள் செய்கிற ஒரு முயற்சி. ஏதாச்சும் ஒரு திசை திருப்பினே இருக்கும். மக்களை சிந்திக்கவே விடக்கூடாது. மக்களை குழப்பத்தில் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். மக்களை வந்து அடிமைத்தனத்தில் வைத்து கொண்டே இருக்கணும். அவங்க சும்மாவே இருக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கினே இருக்கணும். மதத்தை தவிர இந்த நாட்டில் வேற என்ன உருப்படியாக அந்த பாஜக அரசு செய்திருக்கிறது? இதுதான் விஷயம். ஓகே, நீங்க சொல்ற சார். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா வந்து அந்த ஐயப்பனை பத்தி பாடுறது தப்பு இல்லை. இது வந்து என்ன தப்பா பாடிட்டாங்க? இல்ல என்ன தப்பா பாடிட்டாங்க நான் கேட்க. நானும் அந்த பாடல ஐயப்பனை நான் வந்து பாத்துக்கிறேன். ஐயப்பா என்னை உள்ள விடு. ஆமா, அனைவரும் கடவுள் என்பது அனைவருக்கும் பொதுவானவர் தானே, அனைவருக்கும் சமமானவர் தானே. இதுல இதே ஒரு முஸ்லீம் பத்தியோ ஒரே ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சீங்க. நீங்க இந்த சப்ஜெக்ட் பேச உடனே முஸ்லீம் கிட்ட போயிடுவீங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். உடனே முஸ்லீம் கிட்ட போயிடுவீங்க, உடனே கிறிஸ்டியானிட்டி கிட்ட போயிடுவீங்க. நான் உங்களுக்கு அதை விளக்கம் சொல்றேன். முஸ்லீம்ல மதரசால படிச்சா அவன் ஆலிம் ஆகலாம், மௌலி ஆகலாம். கிறிஸ்டியானிட்டியில நீ பாஸ்டருக்கு படிச்சுன்னா அவன் ஒரு பைபிள் காலேஜ் படிச்சான்னா அவன் பாஸ்டர் ஆகலாம். அதுல எந்த ஜாதி மதம் ஏற்ற தாழ்வுகளே கிடையாது. யார் வேணா பாஸ்டர் ஆகலாம். ஏன் எனக்கு தெரிஞ்சது 10 பேர் தான், ஒரு 10% தான் பைபிள் காலேஜ்ல முறைப்படியா படிச்சு பாஸ்டர் ஆனவங்க. மிச்ச பேர்லாம் பாத்தீங்கன்னா அனுபவ வாயிலாக பாஸ் ஆனவங்க இன்னைக்கு தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க இருக்காங்க. இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க. அங்க தடை கிடையாது. இங்க தமிழக இந்துக்களுக்கு இங்க தடை இருக்கு. ஆதிக்க வரி. நீங்க கோயில் போக சொன்னா யார் வேண்டாங்க? எவன் கட்டினா கோயில? எவங்க என்ன பாப்பா கட்டினா கோயில? ஓகே, நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. என்ன பேச விடுங்க. நீங்க கேட்டீங்க கேள்வி, என்ன பேச விடுங்க. குறுக்கா பேசிருந்தீங்கன்னா நீங்க பேசுறதும் புரியாது, நான் பேசுறதும் புரியாது. சொல்லுங்க. எந்த பாப்பம் கோயில கட்டினா? எந்த வைத்தியம் கோயில கட்டினா? இந்து மத கோட்பாட கொண்டு வந்தவங்க யாரு? வேற ஆதரவு உங்களுக்கு கொடுத்தவன் யாரு?
பெண்கள் கோயிலுக்குள்ள போக கூடாது, பெண்கள் கோயிலுக்கு வரக்கூடாது. எவன் உங்களுக்கு சொன்னா? எந்த கடவுள் உங்களுக்கு சொன்னா? அத சொல்லுங்க. விவாதம் சொல்லுங்க. இந்த சங்கி பையன் மாரிதாஸ் இது போன்ற ஆட்கள் எல்லாம் இந்த நாட்டுல மத கலவரத்தை தூண்டுவதற்கு அவர்களுக்கு ஒரு கண்ணன் கிடைக்கணும். ஒண்ணு இல்ல, நீங்க வந்து இதே மாதிரி இந்து மதத்தை சார்ந்த வந்து நான் கோயில் விடுதல் சொன்னா பரவாயில்ல, இந்த பொண்ணு ஒரு முஸ்லீம், இது கிறிஸ்டின், இந்த பொண்ணு கேட்டா விடுங்க. நான் இந்துங்க, உங்க பிரகாரம் வச்சு நான் ஒரு இந்து. நான் கேட்கிறேன். இல்ல 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 நான் கேட்கிறேன். இப்போ சொல்லிடுறேன். இல்ல நான் கேட்கிறேன். நான் சொல்லிடுறேன். நான் கேட்கிறேன். இப்போ நான் சொல்லிடுறேன். ஒரு இந்து அயன் சாரி அயன் சாரி அயன் சாரி எப்பதான் உள்ள வந்தா என்னப்பா நான் கேட்கறேங்க. இனி என்ன பதில் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் ஒரு இந்து பெண் வந்து சென்னைக்கு விட்டு எந்த ஒரு ஐப்புங்க இல்ல, யார உள்ள சொல்லுவாங்க, யாரும் போறாங்க, எங்க விட்டுருக்கான்? ஏன் எல்லா கோயிலும் போறீங்க நீங்க? நாளைக்கு யாரு போறாங்க, எங்க விட்டுருக்கான்? ஏங்க எங்க விட்டுருக்கான்? எந்த கோயில் எந்த விட்டுருக்கான்? அந்த ஐப்புகள் உள்ள சொல்லுங்க. எந்த ஐப்புகள் விடுறான்? இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஐப்புங்களை பத்தி பேசிக்கிறீங்களா நீங்க? நான் பேசுறது கேரளாவை பத்தி பேசிட்டு இருக்கோம். அது வந்து தொடர்ந்து எத்தனையோ வருஷம் இல்ல என்ன அதுதான் கேக்குறேன். அதுதான் வந்து அதுதான் என்னன்னு கேக்குறேன். வரலாறு பேசுறீங்க. என்ன வரலாறு? என்ன பொருளாதார வரலாறு ஐயப்பனுக்கு? நான் கேக்குறேன், ஐயப்பனுக்கு என்னங்க பொருளாதார வரலாறு? அவங்க சொன்ன விஷயம் வந்து நான் கேட்கறது சொல்லு. இந்த பெண்கள் வந்து குறிப்பிட்ட வயசுக்கு மேல போனா இன்னும் பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிறத ஐயப்பனுக்கு பாதுகாப்பு இல்லையா? பெண்களுக்கு யாருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல? பெண்களை காக்காத கடவுள் என்ன கடவுள்? நான் கேக்குறேன். மதத்தை பத்தி ஒரு மாதத்தை தப்பா நான் வந்து அது அவன் பிரச்சனை, அது அவன் பிரச்சனை, ஏன் பிரச்சனை கிடையாது. ஏன் பிரச்சனை என் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை. நான் அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து கிறிஸ்டின், இந்த பொண்ணு எதுக்கு வருது? அது மதம் வேற தானே, நீங்க முஸ்லீம் வேற, அது மதம் வேற விட்டுருங்க. என் பிரச்சனை அது இந்துக்கள் பிரச்சனை. இந்து அந்த பெண் பாடினது தவறே கிடையாதுன்றான். தன்னுடைய மதத்தை பத்தி அவனே பேசுவான், அடுத்த மதத்தை பத்தி அவன் பேச சட்டப்படி உரிமை இல்ல. அது எப்படி உரிமை இல்லைன்றீங்க? அது எப்படி உரிமை இல்லைன்றீங்க? அது எப்படி உரிமை இல்லைன்றீங்க? அடுத்த மதத்தை அடுத்த என்ன பேசுறீங்க நீங்க? ஒரு சர்ச்சுக்குள்ள ஒரு மசூதிக்கு போகிறதா? ஏன் போகிறதா? ஏன் அப்புறம் பெண்கள் போறாங்களா? நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. ஒரே பதில் சொல்லுங்க. கடவுள் யாருங்க? கடவுள் மக்களா வந்து ஒரு அல்லாஹ் யாரு? நான் சொல்றேன், அல்லாஹ் யாரு? ஐயப்பன் யாரு? ஜீசஸ் யாரு? அது யாரெல்லாம் நான் வேற எதுவும் போல டாபிக்ல. ஐயப்பன் யாரு? ஜீசஸ் யாரு? அல்லாஹ் யாரு? நீங்களே சொல்லுங்க. எல்லாமே கடவுள் தான். அதைத்தான் நாங்க சொல்றோம். கடவுள் அவங்க கூட்டு போறா. அடுத்த கடவுள் ஏன் வந்து நீங்க வந்து அடுத்த கடவுள் உங்க கடவுள் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இங்க நீங்க தான் பிரிச்சு வச்சுக்கிறீங்க. இங்க நீங்க தான் பிரிக்கிறீங்க. அல்லாஹ்னா என்ன? இஸ்லாம்ல அரபுல அல்லாஹ் என்ன, தமிழ்ல இறைவன் என்ற அர்த்தம். புரியுதுங்களா? கர்த்தர்னா யாரு? சமஸ்கிருத வார்த்தை கர்த்தர். சமஸ்கிருத வேர்டு தான் அது. கர்த்தர்ன்றது சமஸ்கிருத வேர்டு தான். புரியுதுங்களா? லார்ட் என்ன இங்கிலீஷ்ல சொல்றான், அதை வந்து இங்க வந்து தமிழ்ல என்ன சொல்றான்? கர்த்தர் சொல்றான். கர்த்தர்னா சமஸ்கிருத வார்த்தை. மக்கள் உரிமை இயக்க தலைவரா மக்கள் வந்து உரிமையே இருக்கணுங்க. அதே மாதிரி இந்த டைம்ல லட்சக்கணக்கான சபரிமலைக்கு மாலை போட்டு போயிட்டு இருக்கிற டைம்ல இதே டைம்ல வந்து அந்த ஐயப்பன் தரக்குறா பேசுறது வந்து ஐயப்பன் தரக்குறா பேசுனாங்க. எங்க பேச ஒரு வார்த்தை காட்டுங்க நீங்க. அதுல தரக்குறவா ஐயப்பனை வந்து தரக்குறவா பேசினா ஒரு வார்த்தை வீடியோ காட்டுங்களா? நான் அந்த வீடியோ உங்களுக்கு போட்டு உள்ள வந்து பாத்துக்கிறேன். எனக்கு விடு அப்படின்னு என்ன எடுத்தது? பெண்கள் வந்து வயதுக்கு வந்து பெண்கள் நான் வந்து உள்ள பாத்துக்கிறேன். ஐயப்பா நான் உள்ள வந்து பாத்துக்கிறேன். உள்ள பாத்துக்கலாம் கேட்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அதே மாதிரி முஸ்லீம் பாடுறது, கிறிஸ்டின் பாடுறது, அது மாதிரி ஒரு பாட்டு சொல்லுவாங்களா அவங்கள? ஏன் ஒரு தைரியம் தான் நீ பாடு. இருங்க நான் சொல்றேங்க. இசைவாணி பாடுறதுல எந்த தவறுமே இல்லை. ஒரு தவறான வார்த்தை கூட அந்த பாடல்ல இல்ல. நீங்க கேட்டீங்க, நான் கேட்டேன். எந்த ஒரு தவறான ஒரு வார்த்தை கூட அந்த பாடல்ல. அந்த பெண் அது யாருன்னா இருக்கட்டும், ஒரு சராசரி ஒரு பெண்ணா ஒரு மனிதனா நான் பாக்குறேன். என்ன சொல்ற? என்னையா உள்ளப்பா அவள் தான் கான்செப்ட். அவள் தான் என்னையா ஒதுக்கி வைக்கிற? கடவுள் அனைவருக்கு சமம். என்னையா ஒதுக்கி வைக்கிற? அந்த மதம் கிடையாது. நீ எதுக்காக பாடுற? உனக்கு அந்த மதம் கிடையாது. நீ மரியாதை போயிடாதீங்க, கிறிஸ்டின் போயிடாதீங்க. ஆனா வந்து நீங்க பேச விடுங்க.
ஒரு மதமா நீங்க ஏன் பாக்குறீங்க? மதம் மனிதன் மதத்தை வச்சுதான் அரசியல் நடக்குது. மதம் மனிதன் உருவாக்கியது. நல்லா கேட்டுக்கீங்க. மதம் வந்து மதம் பிடித்த மனிதர்களால் கீழ்த்தரமான கேடுகட்ட ஈன பிறவிகளால் உருவாக்கப்பட்டது மதம். ஒரே சொல்லிடுறேன். இதே கிறிஸ்டின் ஒரு சர்ச்சில் போய் நான் வந்து ஒரு கிறிஸ்டின், நான் பெருமையா சொல்றேன், இதே உதயநிதி ஸ்டாலின் இந்த முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, துணை முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, துணை முதலமைச்சர் கிறிஸ்டின் சொல்லியிருக்காரு, நான் கிறிஸ்டின் பெருமைப்படுறேன், நான் ஒரு கிறிஸ்டின் அப்படின்னு. அப்போ ஒரு மதம் ஒரு தனிப்பட்ட ஒரு மதம் இருக்குதுல்ல. கிறிஸ்டியன் என்ன தெரியுங்களா? அதுக்கு விளக்க சொல்றேங்க. உதயநிதி தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாம சொன்னாரோ எனக்கு தெரியாது. கிறிஸ்டியன் அப்படின்னா நான் விளக்க சொல்றேன். கிறிஸ்டியனாவே கிருஷ்ணரை தான் குறிக்குது. கிறிஸ்டியன் தான் கிருஷ்ணரை தான் குறிக்குது. புரியுதுங்களா? இன்னும் டீப்பா போல புதுசா காசு சொல்ல, உங்களுக்கு தெரியாத விஷயம் நீங்க அறியறது இப்பதான் நீங்க கேள்விப்படுறதுனால உங்களுக்கு சொல்றேன். புரியும், உங்களுக்கு புதுசா தெரியுது. கிறிஸ்டின் அப்படின்னா கிருஷ்ணர், கிறிஸ்டியனா கிறிஸ்து தான். அது சிஸ்டி பெரிய விஷயம், அது பெரிய சப்ஜெக்ட். நான் பேசினே போலாம், இப்ப பேச முடியாது. நம்ம இந்த சப்ஜெக்ட் ஒரு சொல்றேன். இறைவன் ஒருவன் தான். இறைவன் ஒருவன். சமஸ்கிருத வேதங்களிலே ஒரு சக்தி இருக்கு. அதாவது பாப்பாங்க கொண்டு வந்த சமஸ்கிருத வேதத்திலேயே ஏகன் இறைவன் ஒருவன் அவர்தான். எந்த இறைவன் பெயரை வேதங்களை குறிப்பிட்டிருக்கு சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. எந்த வேதத்துல இறைவன் பெயரை குறிப்பிட்டிருக்கு? ரிக், யசு, சாம, அதர்வன வேதங்கள் 4 வேதங்கள் சொல்லிட்டு பாப்பா நம்ம தலையில புகுத்தி வச்சிருக்கான் பத்தியா? அந்த வேதங்களில எந்த இறைவன் பெயரை குறிப்பிட்டு? ஐயப்பன் பேரை குறிப்பிட்டிருக்கா? சிவன் பேர் குறிப்பிட்டிருக்கா? அரி பேரை குறிப்பிட்டிருக்கா? யார் பேர் குறிப்பிட்டிருக்கா? சொல்லுங்க. குறிப்பிட்டிருக்குதா? இயேசு புராண குறிப்பிட்டிருக்கா? அதெல்லாம் சொல்லு. அதை சொல்ல மாட்டீங்களா நீங்க? சொல்றேன். அதெல்லாம் நான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். எந்த இறைவன் பேரையும் குறிப்பிடல. நீ என்னுடைய மதத்துல என்னுடைய வழிபாட்டுல நீ ஸ்டிக்கர் ஒட்டிக்கின்னு நீ மேல உக்காந்துக்கின்னு இவன் கோயிலுக்குள்ள வரணும், இவன் கோயிலுக்குள்ள வரக்கூடாது, இவன் தீண்டத்தகாதவன், இவன் தீண்டப்பவன், இவன் ஆதிக்க சக்தி, இவன் உயர்ந்த சக்தி, இவன் உயர்ந்த ஜாதி, நீ சொல்றது நீ சொல்லுவ. ஐயப்பன் கோயிலுக்குள்ள ஐயப்பன் கடவுள் என்றால் நான் எல்லாரும் வரணும். அவன் தான் கடவுள். கடவுள் சன்னிதானத்துக்குள்ள நீ கடவுள் உள்ள போ, உள்ள போ. தகுதிங்களா இங்கே தாண்டி இருக்கா உங்களுக்கு? அதை கேட்க உங்களுக்கு திராணி இருக்கா? ஊடகங்களுக்கு திராணி இருக்கா? ஊடகத்துக்கு நான் சொல்ற பொதுமக்களுடைய பாதிப்பு வந்து லட்சக்கணக்கான வந்து சபரிமலை போயிட்டு இருக்கிறான். யார் போறா? 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஐயப்பனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. நான் சொல்றது கேட்கறது பதில் சொல்லுங்க. 40 வருஷங்களா வச்சுங்க. 40 வருஷத்துக்கு முன்பாக ஐயப்பன் என்ற பெயர் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? 40 வருஷம் நீங்க நேரில் வாங்கப்பா. நீங்க நேரில் எனக்கு தெரியாதுங்க. அதே மாதிரி 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மக்கள் என்ன பிரச்சனை வருது அதை நம்ம சொல்ல கேளுங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி ஐயப்பன் என்ற பேரே கிடையாது. 40 வருஷம் முன்னாடி கிடையாதா? 100-200 வருஷம் போயிட்டு நான் என்ன சொல்றேன் நல்லா கேளுங்க. 40 வருஷம் தமிழ்நாட்டுல ஐயப்பனுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒரே விஷயம் சொல்றீங்களா? இந்த மகர ஜோதின்னு சொல்லிட்டு ஒரு புருடாவை விட்டு இந்த வழிபாடு கார்த்திகை மாத தமிழர்களுடைய வழிபாடான கார்த்திகை சிவனுக்குரிய அந்த கார்த்திகை மாத வழிபாடை அழிக்க வேண்டும் என்று பார்ப்பனர்கள் செய்த கிடையாது. ஒரு விஷயம் சொல்றேன்னா நீங்க கேட்டுக்கணும். நீங்க நான் 30 வருஷம் ஐயப்பன் பேரே இல்லை அப்படின்னீங்க. 30 வருஷம் போனா 40 வருஷத்துக்கு முன்னாடி ஐயப்பன் ஒரு இதே சாப்டர் கிடையாது. ஏங்க நீங்க என்ன இங்கதான் இருக்கிறீங்களா இல்ல வேற எங்க இருக்கீங்களா? இங்கதான் இருக்கிறேன். உங்களுக்கு வந்து வேற உங்களுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி 5 வருஷம் முன்னாடி வச்சீங்கன்னா ஈஸ்வரை காப்பாத்துற அதை காப்பாத்துற அந்த மவுனுக்கு அந்த கோயிலை காப்பாத்து சொல்லி இந்து மதத்தை திடீர்னு மாறிட்டீங்க. இல்ல நான் மாறல. நான் மாறல. நான் மாறல. அப்படியே தான் இருக்கு. அப்படியே ஆப்போசிட் இந்துக்கள் ஃபர்ஸ்ட் தூக்கி நிக்கிற பேசுறீங்க. இந்துனை யாருங்க? இந்துனை யாரு? இந்துனை அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க என்ன இந்துனை யாருங்க? நீங்க என்ன வசதி இல்ல கோபால் அதாவது காப்பாத்துற கோபால் நீங்க இந்துனை யாரு? அது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இந்து இந்துனை யாரு? அதெல்லாம் தெரியாது. இந்துனை யாரு? கிறிஸ்டியன் யாரு?
கிறிஸ்டின் யாரு? நான் கேட்கறது தெரியுமா? என் குடும்பத்தை பத்தி நான் பேசினேன். இந்த இந்த அப்படின்னு ஒரு அது அவன் பிரச்சனை. அது அதான் நம்ம உங்க குடும்பம் இல்ல, நம்ம குடும்பம் அடுத்த வாட்டி பேசலாம். நான் அந்த பொண்ணுக்கு வக்காலத்து வாங்கி பேசல. அதான் பேசுங்க. அந்த பொண்ணுக்கு நான் பொண்ணுக்கு வக்காலத்து நான் என்ன சொல்றேன், நிறைய குடுத்துட்டாங்க, வாங்கி வச்சிருக்கவா எல்லாம் முடியல வந்து வந்து கேளுங்க. அதாவது ஒரே மக்கள் உரிமை மக்கள் வந்து நிம்மதியா இருக்கணும். மக்களுக்கு எந்த ஒரு குறையும். நான் என்ன சொல்றேன், அததான் சொல்ல வரேன். அந்த பெண் கிறிஸ்டியனோ முஸ்லீமோ அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா அந்த பெண் பேசுவதில் தவறு எதுவும் இல்லை. தவறான ஒரு வார்த்தைகள் அந்த பெண் எனக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்ல. என்னை பத்தி நீங்க பேசணும். எனக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்க. கேட்டது பதில் சொல்லுங்க. ஏசுதாஸ் யாரு? அவர் வந்து கிறிஸ்டின். அப்ப அவர் ஐயப்பன் பாட்டு பாடினா நீங்க ஏத்துக்கிறீங்களா? அவர்தான் நல்லா பாடுறாரு, நல்லா பாடுறாரு. ஏத்துப்பீங்க. இதே அவரு வந்து ஐயப்பனை குறை சொல்லி பாடினா, ஐயப்பன் இந்த மாதிரி தவறுன்னு சொன்னா கல்யாணத்துக்கு வந்து உங்க மகனோட கல்யாணம் வாழ்த்து பேசுறது வச்சுப்பீங்க, குறை சொல்லி அடிச்சு துரத்துவீங்க. இப்ப நீங்க யாரும் தவறா சொல்ல, ஐயப்பனை யாரும் இங்க தவறா சொல்ல, பிறந்த விடுங்க பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது தப்பு இல்லையா? தப்பே கிடையாது. தப்பே கிடையாது. இது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வேற மவுண்ட் கோபால், இப்போ ஒரு கோபால் வேற ஒரே முகம் தான். அது தப்பே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இல்ல ஒவ்வொருத்தரும் இப்படி பேசுனா மக்களுடைய இப்ப எத்தனை பிரச்சனைகள் நாட்டுல எவ்வளவு பிரச்சனை போயிடுதுங்க. அப்ப எதுக்கு இதை பாடணும்? ஒண்ணு, ஒரு ஆன்மீகவாதி, ஒரு மத தலைவர்கள் என்ன பண்ணும், வழிகாட்டிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அமைதியா போயிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் அமைதியா இருக்க, பொதுமக்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் யாரும் பெரிய பொதுமக்கள் தான் வந்து கொஞ்சம் நான் கேக்குறேன், ஐ ஆம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்த என்னப்பா இதுல என்ன? நீங்க வந்து நீங்க ஒரு முடிவோட வந்துட்டீங்க. இல்ல என்ன தப்பு வந்துட்டீங்க? இல்ல என்ன தப்பு? மக்களுடைய வருத்தங்கள் என்ன நடக்குது? அதுக்கு மக்கள் யாரும் வருத்தப்படுறான்னு சொல்லுங்க. நீ பாப்பா கிட்ட ஒரு லம்பா அமௌண்ட் வாங்கிட்டீங்க. ஐயப்பனு பாப்பா தான் போறேனா? ஐயப்பன் தான் உருவாக்குறான், பாப்பா தான் உருவாக்குறான். இப்போ கோயிலுக்கு யாரு போறோம்? பாப்பான அதிகம் போறோம். கோயிலுக்கு பாப்பான அதிகம் போறோம். ஆதிக்கு யார் செலுத்துறா? ஆறாது. எங்களுக்கு தெரியும், கடவுள் தெரிஞ்சு போற சாயம் போற வர்ற பாப்பா யாரு தடுங்க? பாப்பான தடுக்கலையே. யாரோட கண்ட்ரோல் இருக்குது கோயில்? யார் கண்ட்ரோல் இருக்கு? அது ஆரம்பத்துல இருக்குது. ஆரம்பத்துல 30-200-300 சுவர் இருக்குது. ஐயப்பன் கோயில், ஐயப்பன் சாமி இருக்கு. அந்த மதத்துக்கு அவன் அந்த கோயில் போயிட்டு யாரு முடியும் இல்ல. மதத்தை யாரு முடியும் யாருங்க? நீங்க பக்கத்துல டெய்லி மசூதிக்கு போயிட்டு வரீங்க, டெய்லி போயிட்டு நான் போவேங்க. சும்மா பேச நான் போவேன். என்ன எந்த முஸ்லிமும் எந்த மௌலியும் தடுக்க மாட்டான். பேசுவேன், என்னால பேசுவேன். என்ன தடுக்க மாட்டாங்க. அதாவது என்ன தடுக்க மாட்டான். ஒரு நாட்டுல பிரச்சனை உருவாக்கணும்னா இல்ல நான் சேலஞ்ச் பண்றேங்க. நான் மசூதிக்கு போறேன், நீ என் கூட வாங்க, நான் நமாஸ் படிக்கிறேன். எந்த மௌலியோ எது மௌலானோ யாராச்சும் எந்த ஆளுமே என்ன தடுக்கிறான பாருங்க, தடுக்கவே மாட்டான். ஏன்னா மசூதி என்பது இறைவனுக்கான ஒரு இடம். இது ஐயப்பன் இறைவனுக்கான இடம் இல்ல, பாப்பானுக்கான இடம். பாப்பானுக்கான இடம், பாப்பானுக்கான இடம், மக்களுக்கான இடம் கிடையாது. நீங்க வந்து மக்கள் உரிமை, மக்கள் மக்கள் உரிமை நீங்க வந்து எப்படி சொன்னா யாரா? நான் ஒண்ணு சொல்ல, இந்துக்கள் சொன்னா இந்துக்கள் யாருங்க? இந்துக்கள் யாருங்க? அதாவது பேசிட்டே என்ன பேச விட்டுருங்க. நீங்க பேசிட்டே நான் பேச முடியாது. சொல்ல அந்த கருத்து தெளிவான கருத்து. இதுக்கப்புறம் நீ பேசக்கூடாது. பேசணும். 35 ஐயப்பன்கள் கிடையாது. அதே மிகப்பெரிய. சரி விடுங்க. எப்படி சொல்றேன், நான் உங்களுக்கு சொல்றேன் விடுங்க. ரைட் விடுங்க. அதாவது இறைவன் என்பவன் அனைவருக்கும் பொதுவானவன், சமமானவன். புரியுதுங்களா? இன்னும் ஒரு படி மேல போனா அகம் பிரம்மாஸ்மின்றான். யாரு? நான் சொல்ல, பாப்பா சொல்றான். அகம் பிரம்மாஸ்மின்னு அவன் வேதத்துல நானே கடவுள்ன்றான். எப்படி? நானே கடவுள். நீங்களும் சொன்னீங்க. அதாவது மாலை போடுறவன் கடவுள் கிடையாதுங்க. நல்ல ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுங்க. மாலை போடுறவன், பட்டை அடிக்கிறவன், சட்டை இல்லாம அவுத்து போட்டு வரவன், இவன்லாம் வந்து பொழப்ப நிறைய சோம்பேறிங்க, பைத்தியக்காரன்னு சொல்லுவேன். உண்மைதான். கடவுள் இறைவன் என்பவன் அனைவருக்கும் பொதுவானவன். அது இயேசுவா இருக்கட்டும், அல்லாவா இருக்கட்டும், ஐயப்பனா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், சரஸ்வதியா இருக்கட்டும், வேற எந்த பேருள்ள
உருவங்களா இருக்கட்டும், கனவுகளா இருக்கட்டும், எல்லாருக்கும் இறைவன் பொதுவானவன். இறைவன் என்றால் பொதுவானவன், நீதிநிலை தவறாதவன், நடுநிலையானவன், ஆளுமை மிக்கவன், லார்ட், கர்த்தர், தேவன். இதெல்லாம் சமஸ்கிருத வார்த்தை. தேவன் என்பது சமஸ்கிருத வார்த்தை, கர்த்தர் என்பது சமஸ்கிருத வார்த்தை. ஈசன் ஒண்ணு சொல்ல ரெண்டை மட்டும் சொல்லிட்டு ஆதரவு விட்டீங்க. ஈசன், ஈசன், ஈசா, சிவா, கர்த்தர், ஈசன் அப்படி சொல்லணும். சம அப்படி மூணு சொல்லிட்டு ரெண்டு நிறுத்திட்டீங்க. அது சொல்றேன். ஈசன், ஈசா, ஈசான்னு இஸ்லாம்ல சொல்லுவான், ஈசான்னு இஸ்லாம்ல சொல்லுவான். இஸ்லாத்துல அதான் சார், இஸ்லாத்துல ஈசா என்று சொல்லுவான். புரியுதுங்களா? இதுல வந்து கிறிஸ்டியானிட்டில ஈசு சொல்லுவான். எல்லாமே ஒண்ணுதான். ஈசன், ஈசா, ஈசு, ஈசூஸ் என்றுதான் ஈசூஸ் ஆகி ஈசஸ் ஜீசஸ் ஆச்சு. சப்ஜெக்ட் நிறைய போயிட்டே இருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன், அந்த பெண் பாடியதுல எந்த தவறும் கிடையாது. அதே அந்த பெண் தவறாக ஐயப்பனை, இறைவனை கொச்சைப்படுத்தி பாடி இருந்தால், நான் ஒரு ஆன்மீகவாதியா இருந்தா, நான் உண்மையான மதவாதியா இருந்தா, நான் உண்மையான இந்துவா இருந்தா, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நீ பாடிட்டு போமா, அதனால என் மனம் அழிய போறது கிடையாது. நான் முடிச்சது சொல்றது புரியும். அம்மதே நான் சொல்லிடுறேன். முடிச்சது இருங்க. நான் உண்மையான ஆன்மீகம் என்ன போதிக்கிறது தெரியுமா? விமர்சனைகள் நீ பார்க்காத, நீ போயிட்டு உனக்கு என்ன, உன் நம்பிக்கை என்ன, அந்த நம்பிக்கையில நீ போயிட்டு. நீ விமர்சனம் பார்த்தா உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். கடவுள் மேல முடிச்சிட்டீங்களா? இதை முடிச்சிருங்க, சீக்கிரம் முடியும். நான் சொல்றேன், அந்த பெண் அந்த பெண் பாடியதில் எந்த ஒரு தவறான ஒரு வார்த்தைகள் இல்லை. அந்த வார்த்தைகள் அப்படி இருந்திருந்தால் நானே கண்டனம் தெரிவிப்பேன். நீங்க ஒருத்தர் வந்து தப்பா பேசினா எதிர்த்தாங்கன்னா அவங்க உண்மையா மதவாதியே கிடையாது அப்படிங்கிறீங்க. சொன்ன எத்தனை ஒரு சின்ன விஷயம். இதே சமூக வலைதளங்கள்ல அந்த பெண்ணை குறித்து எவ்வளவு கேவலமாக பதிவிட்டு இருக்காங்க தெரியுமா? நான் காட்டுமா, படிக்கட்டுமா? சும்மா எப்படி பதிவிடுவாங்க? ஏசப்பா பேசுறது அசிங்கமா இருக்கும். போய் பாடி இருக்க முடியும். அது தப்புதான். அது யாரும் இல்லையா? தப்புதான். அது பாருங்க, தப்புதான். நான் சொல்றேன், அந்த பெண் ஒரு தவறான ஒரு வார்த்தை பாடல, ஆனா இவன் பாடுறான் பாரு, ஏசப்பா, ஐயம் சாரி ஏசப்பா, சேவா. இப்ப அப்படி ஒரு நீ மதவாதியா? நீ சாமியை தான் கும்புறியா? நீ வேற ஏதாவது கும்புறியா? நீ சோத்தா கும்பிறியா? காட்டுமா? பாருங்க, ஓபன் பண்ணி பாருங்க, Facebook ஓபன் பண்ணி பாருங்க. அந்த பொண்ணை பத்தி கேவலமா கீழ்த்தரமா போடுறாங்க. அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றது மக்களுக்காக பேசலாம். மக்களுக்காக அந்த பொண்ணு மக்கள் பெரும் மயிர் மக்கள். நீங்க மக்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? மக்களுக்கு எது கேட்கறீங்க? மக்களுக்கு வெக்கோ இது என்ன மக்கள்? மக்கள் அவங்க பாட்டு மக்கள் அவங்க பாட்டு அவங்க பிரச்சனை போயினே அவங்க பாட்டு அவங்க பிரச்சனைகளை கொண்டு வருகிறாரு. இப்படி இருக்கு. உங்க ஆளு உங்க பொண்ணு பார்க்கறாங்க, உங்க பொண்ணுகிட்ட வந்துட்டீங்க, உங்க ஆளுன்னு சொல்லிட்டீங்க. அது உங்க பொண்ணுதான். ஏன் ஆளு கிடையாது. நீ அப்படிதான் நடுநிலையா பேசுற. அந்த பெண் பாடி அது அவங்களுக்கு என்ன தெரியுமா கண்ணை உறுத்துது? அந்த பெண் கிறிஸ்டினு கிடையாது. இது அந்த பொண்ணு கிறிஸ்டினு. நீங்களே சொன்னீங்க. அவர் பாடு நல்லா தான் பண்ணாரு. ஒத்துக்கிட்டாங்களா? நீங்க பாடல, நீங்க பாடல, நீங்க இந்த அவருக்கு தண்டனை. நீங்க கிறிஸ்டியன் மதத்தை பத்தி கணக்குல பாடல, நீங்க இஸ்லாம் மதத்தை பத்தி கேளுங்க. அவங்களுக்கு தன்னை கொடுக்கறது யார் ஒத்துக்கிறாங்க? அவன் என்ன மதத்தை பத்தி யாருக்கு அவன் என்னன்னா பிரச்சனை பண்ணிக்கிறானா? அவன் என்னன்னா பிரச்சனை பண்ணிக்கிறானா? பிரச்சனை பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணிருக்கான்? ஒண்ணுல டெல்லியில நபிகள் நாயகத்தை ஒரு சின்ன பேச எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தது? எத்தனை பிரச்சனை வந்து நபிகள் நாயகத்தை ஒரு டிபேட் பேசல எத்தனை பிரச்சனை வந்து? நபிகள் நாயகத்தை பத்தி எல்லாம் தவறா பேசுனதா பிரச்சனை. அதே மாதிரி தவறு என்ன தவறா என்னங்க பேசுறீங்க? ஒரு வார்த்தை சொல்லுங்க. திருப்பி ஒரு ஊடகவியலாளர், ஒரு நெறியாளர், நீங்க என்ன பேசுறீங்க உங்களுக்கு தெரிஞ்சதா பேசுறீங்களா? ஒரு வார்த்தை தவறா பேசுதா அந்த பெண்ணை சொல்லுங்க, நான் அதுக்கு எதிராக பேசுவேன். ஐயப்பன் தெய்வத்தை குறித்து அந்த பெண் ஒரு தவறான வார்த்தை பேசியிருந்தால் நீ காட்டுங்க, மாநில வழியில காட்டுங்களா? டிராபிக்ல அது தவறு இல்லை அப்படிங்கிறீங்க. இல்ல நான் சொல்ல நீங்க தவறு இல்லை. அந்த மக்கள் வந்து இது போறானா அவங்களுக்கு முட்டாள் அப்படி எனக்கு நீங்க வந்து என்ன இப்ப இதுக்கு தலைவர் மக்கள் போய் கேஸ் கொடுத்துருக்காங்க, 200 வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாம் வந்து யாரு கொடுத்தா? மக்கள் கொடுத்தாங்களா? மக்கள் கொடுத்தாங்களா?
யாரு கொடுத்தது? ஒரு ஐயர் போய் கொடுத்தா, பாப்பா போய் கொடுத்தாங்கிறீங்களா? பாப்பா விட்டு அவங்களுக்கு அடிமையா இருக்கிற சங்கி கூட்டங்கள் கொடுத்து கொண்டிருக்கிற கம்யூனிஸ்ட் எல்லாம். அவங்களுக்கு வேலை வேணும், அவங்களுக்கு கண்டென்ட் வேணும், இந்த நாட்டுல அமைதியை சீர்குலைக்கணும், அப்படி நோண்டிக்கிட்டே இருக்கணும், நோண்டிக்கிட்டே இருக்கணும். அப்ப ஆரம்பிச்சாரு இந்த பொண்ணு, சத்தம் நோண்டிக்கிட்டே இருக்கணும். ஆரம்பிச்சா அந்த பொண்ணு தான் ஆரம்பிச்சது. என்னங்க ஆரம்பிச்சிச்சு? என்னங்க ஆரம்பிச்சிச்சு? உங்களுக்கு என்ன தெரியுமா? அந்த பாடல் பிரச்சனையே கிடையாது, அந்த பெண் வேற்று மதத்தால் இருந்தா உங்களுக்கு பிரச்சனை. நீங்களே சொன்னீங்க, நான் சொல்லிட்டேன். பண்ண நல்லதா பண்ண ஆரோக்கியம் யார் வேணும் நீ எடுக்காத. நீ சூடு சொல்றா ஏசால் பாட்டு, அவன் கிறிஸ்டியன், அவன் பாடின பாட்டு நீ எதுக்கு பாடுற? சூடு சொல்றா நீ எடுக்காத. ஏசால் பாடு பாடுற யார் அது பாடுது? யார சொல்லுங்க, அவனுக்கு தப்பு இல்லையா? அவங்க தப்பு தன்னை சொல்லிட்டு யாருக்கு நாயம் பேசல. நீங்க நாயம் நீங்க சப்போர்ட் போடுறீங்க, நாங்க சப்போர்ட் பண்ணலங்க. சப்போர்ட் பண்ணி நான் சப்போர்ட் அவர் பாஸ்டர் ஏசு பத்தி பாடினால அவர் கூட்டு தண்டை கொடுங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரே விஷயம் சொல்றீங்க. நீங்க சப்போர்ட் போடுறீங்க. அந்த பெண் சப்போர்ட்டே பண்ணல. நீங்க அதான சொல்றீங்க. நான் சப்போர்ட் பண்ணல. நான் சொல்றேன் அந்த பெண் எதாவது தவறானது யாரு எந்த பேசலாம். நான் சொல்ல நீ திருச்சி பேச கூடாது. நீங்க நான் சொல்ல கேட்டுங்க. நீ சொல்றேன் அந்த பெண் ஏதாச்சும் ஒரு வார்த்தை ஐயப்பன் தெய்வத்தை குறித்து தவறா பேசுனா நானே அகைன்ஸ்ட் தான் சொல்றேன். இப்ப நான் பதிவு நான் சொல்றேன், உங்க வீட்டை திறந்து விட உள்ள வர நீங்க கம்பிருப்பீங்களா? திறந்து விட உள்ள வரேன்னா உங்களுக்கு எனக்கு ஆகாது, ஆப்போசிட். அப்படிதான் ஆரம்பத்தில் திறந்தாம வந்து திறந்து விடு. நீ திறந்து விடு. என்ன சொல்றேன், அப்படிதான் பாடிட்டு இருக்குது. அதாவது ஒரு வீடு திறக்கணும், ஒரு இறைவனுடைய சன்னிதானம் திறக்க வேண்டும். திறந்தா அவன் கிறிஸ்டியானாலும் சரி, அவன் பிடிச்சா அவன் மாறிட்டு போறான், அந்த வழிமுறையை அவன் எடுத்துட்டு போறான். இந்த சிவானி ஒரு நாள் அதுக்கு பிடிச்சுன்னா உள்ள வந்து ஐயப்ப பக்தரா போறேன். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? இந்த பொண்ணு போய் அந்த பொண்ணு வந்து ஐயப்பன் தரிசிக்க வேண்டாம். பொண்ணு அந்த கோயில் போய் இந்த அம்மா எப்ப அடிச்சு துரத்துனாங்க சொல்லுவாங்க. இல்ல அந்த பொண்ணு சொல்ல வரீங்க. பொண்ணு எவ்வளவு ஒரு 4 நாள் ஒண்ணு இல்ல இங்க வந்து அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு ஆப்போசிட் ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கு. அந்த பொண்ணை போச்சு யாரை விட்டு சொல்ல சொல்லுவாங்களா? இங்க போலாங்க. ஏங்க கோயில எல்லாம் நீங்க இங்க போலாம், ஒரு பிரச்சனை இங்க போலாம், இங்க போலாம். இங்க இருக்கிற கோயில் வேற, அங்க இருக்கிற கோயில் எல்லா கோயிலும் அங்க ஒண்ணுதான் நினைக்கிறேன். அப்ப அது அந்த கோயிலே வர மாட்டேன்றீங்க. யார் வர மாட்டேன்? அந்த கோயிலே வர மாட்டேன்றீங்க. ஆரம்பத்துல நடந்துட்டு இருக்குது. ஆரம்பத்துல அதான் யாரு அதுதான் ஐயப்ப உறவரா சொன்னாங்க. அதுதான் ஐயப்ப உறவரா சொன்னாங்க. அதுதான் நான் கேள்வி கேட்டேன். சொல்லுங்க.